உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ராகு எந்தெந்த ராசிகளில் அமர்ந்தால் நல்ல பலன்களை கொடுப்பார் என்று பார்ப்போம். ராகு அசுப கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு மிகப்பெரிய சாமர்த்திய கிரகம். ராகு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய சாதுரியம் சாமர்த்தியம் பெற்றவனாக விளங்குவான். அதன் மூலம் ஜாதகன் செல்வங்கள் திரட்டுவான் என பண்டைய ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. ராகு குறுக்கு வழியிலே சம்பாத்தியம் தரும் கிரகம், அதாவது பிறர் அறியாத வகையிலே செல்வம் தரும் கிரகம். ராகுவை பொறுத்தவரையிலே எந்தெந்த ராசிகளிலே ராகு ராஜயோகத்தை கொடுப்பார் என ஜோதிட நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 ராசிகளில் ராகு அமர்ந்து பலம் பெற்றால் ராஜயோகம் தரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேடம், எருதுசுறா, நண்டுகன்னி, ஐந்திரத்தில் கர்நாகம் அமர்ந்த நோக்கில் பூமேடை தனித்துயரும் ராஜயோகம் என்று ஜோதிட அலங்காரம் கூறுகிறது. யவனக்காவியம் என்ற ஜோதிட நூலும் மீன நண்டிற் பிறந்தவர் தங்கற்கு மானின் மங்கையின் வந்திடு மைந்தற்கு காணராகு சிறிய திசையாகுங்கால் ஆனசோபன செல்வம் உண்டாகுமே என்று கூறுகிறது. அதாவது கடகம், கன்னி, மகரம், மீனம் ஆகிய லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை சகல சௌபாக்கியங்களையும் தரும் என்று கூறுகிறது. அனைத்து ஜோதிட நூல்களுமே ராகு கேதுக்களை பொறுத்தவரையிலே 3, 6, 11 அமரும் போது ஸ்தான பலத்தை பெறுவதாக சொல்கிறது. அதே ஸ்தான பலத்தை பெறும் ராகு கேதுக்கள் உயர்தரமான பலன்களை கொடுப்பார்கள் என்று கூறுகிறது. 3ஆம் இடம் என்பது வீரியஸ்தானம். அதில் அமரும் ராகு வீரிய பலத்தை கொடுப்பார். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம். இதில் ராகு அமரும் போது ஜாதகன் எதிரிகளை வெற்றியடைவான். தைரியசாலிகளாக இருப்பார்கள். ஆரோக்கியமான உடல்நிலை பெற்றவர்களாக இருப்பார்கள். சுறுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள். 11ஆம் இடம் என்பது பண வருவாயை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதில் ராகு இருந்தால் ஜாதகன் நிறைய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருப்பான். பேரும் புகழும் அடைவான். நீண்ட ஆயுளை பெற்றிருப்பான் என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. 3, 6, 11 என்பது உபஜயஸ்தானமாக வருவதால் அதில் ராகு அமர்ந்தால் ஜாதகன் உயர்தரமான செல்வந்தனாவான் என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. பொதுவாக ஜாதக அலங்காரம் யவனக்காவியம் கூறுவதைப் போல மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், தனுசு, மீனம் ஆகிய 7 இடங்கள் லக்னமாகவோ 3, 6, 11 போன்ற இடங்களாகவோ அமைந்து அதில் ராகு அமர்ந்தால் ஜாதகன் நல்ல மேன்மையான பலன்களை அடைவான் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.